வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்ஆர்பி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் குறிப்பா அடுத்த வாரம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கக்கூடிய இந்தியன் பாலிட்டி. அந்த இந்தியன் பாலிட்டில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 75 ஆர்டிகிள் சம்மந்தமா பார்க்க போறோம். ரொம்ப இன்டெப்த்தா இல்லாம அந்த ஆர்டிகிள் எத பத்தி சொல்லுது? எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்கல்ல. எக்ஸாமினேஷன்ல ஆர்டிகிள் சம்மந்தமா மொத்தத்துல பாலிட்டில ஒரு 10 கொஸ்டின் வரும்னா, அதுல ஒரு 5, 6 கொஸ்டின் ஆர்டிகிள் மையப்படுத்தியே வந்துரும் கொஸ்டின். ஓகேவா? கட்டாயம் அப்ப இதுல பார்க்கக்கூடிய ஆர்டிகிள், நீங்க இத தாண்டி மத்த ஆர்டிகிள் படிச்சிருந்தாலும் நல்லதுதான், சந்தோஷம். ஒருவேள படிக்காத பட்சத்துல அந்த ஆர்டிகிள்லாம் படிச்சிருங்க. தெரிஞ்சுக்கிறங்க. நோட்ல எழுதி வச்சு படிங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, ரீகால் பண்ணிக்கிறங்க. இதுல ஒரு 75 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கவர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க ஆர்டிகிள் படிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் பார்ட்ஸ் படிச்சிரணும். ஏன்னா சில நேரம் கேள்விகள் அதுல வந்து கேட்டுருவாங்க. பகுதிகள். பகுதி 1 என்ன? பகுதி 2 என்ன? பகுதி 3 என்ன? கேள்விகள் அதுல வந்து கேட்பாங்க. இப்ப கடைசியில தேர்வுல பகுதி 15 என்ன? அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. எலக்ஷன் சம்பந்தமான இருக்கும். அதே மாதிரி அட்டவணை, ஸ்கெட்யூல்ஸ். மொத்தம் எத்தன அட்டவணை இருக்கு? 12 அட்டவணை இருக்கு. முதலாக 8 அட்டவணை இருந்தது. 9வது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. 10வது அட்டவணை 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஆன்டி டிஃபெக்ட்ஸ் லா, கட்சி தாவல் தடை சட்டம் 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1985ல கொண்டு வந்திருப்பாங்க. 11th ஸ்கெட்யூல் அண்ட் 12th ஸ்கெட்யூல் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா சொல்றது. அதுல 11th ஸ்கெட்யூல் வந்து ரூரல் பஞ்சாயத்து, 12th ஸ்கெட்யூல் வந்து அர்பன் பஞ்சாயத்து. 73ல 11th வந்திருக்கும். 74ல 12th ஸ்கெட்யூல் வந்திருக்கும். இதெல்லாம் நீங்க கட்டாயம் படிச்சிருக்கணும். அதுக்கு தனியா முக்கியமானது இந்த ஸ்கெட்யூல், முக்கியமானது இந்த பார்ட் அப்படின்னா கிடையாது. ஓகே. இதுல நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிருப்பேன்னா, இதற்கு முன்னாடி தேர்வுகள்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. இந்த ஆர்டிகல்லாம் ரிப்பீட்டடா தேர்வுகள்ல கேட்டிருப்பாங்க. ஓகே. நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களுக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதே மாரி சிட்டிசன்ஷிப்ல இருந்து நான் உங்களுக்கு குடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 1ல இருந்து 11 வரைக்கும் படிச்சிருங்க சும்மா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள் நான் குடுத்திருப்பேன். சரிங்களா? ஆங்கிலத்துல இருந்தாலும் தமிழ்லயும் சொல்லுவேன். தமிழ் மீடியம் படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும், இல்ல இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கிறங்க. உங்களால எந்த அளவுக்கு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதிக்கிறங்க. ஒட்டுமொத்தமா படிச்சிருக்கணும் அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் 14 ஆர்டிகிள் 14 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் புரொடெக்ஷன் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். சட்டங்களுக்கான சமமான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா யூகேல இருந்து எடுத்திருப்பாங்க. ஈக்குவல் புரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருப்பாங்க. போதும். அடுத்து போயிடலாம். ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு, அது சம்பந்தமா சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. தனி மனித வாழ்க்கை சுதந்திரம் சொல்லக்கூடியது. அதுலயே ஆர்டிகல் 21A எஜுகேஷன் சம்பந்தமா 6ல இருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி கட்டாயம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எஜுகேஷன் பொறுத்தளவுல ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் வரும். டிபிஎஸ்பிலையும் அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமா ஆர்டிகல் 45லயும் வரும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் எஜுகேஷன் சம்பந்தமா ஆர்டிகல் 51A கேலையும் வரும். ஓகே. அடுத்து ஆர்டிகல் 24 அபாலிஷன் ஆஃப் சைல்டு லேபர், விமன் டிராஃபிக்கிங், அதே மாதிரி ஸ்லேவரி அபாலிஷன் ஆர்டிகல் 23ல வரும். அதனால இது நிறைய அதிகமா எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி, தீங்கு தரக்கூடிய தொழிற்சாலைகளில் குழந்தைகளை பணிக்கு அமர்த்துதலை தடை செய்தல். ஆர்டிகல் 31 எதற்காகனா தற்போது கிடையாது, அதை எடுத்துட்டாங்க. 31 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்ததை 300A லீகல் ரைட், சாதாரண சட்ட உரிமையா வச்சிருவாங்க. சாதாரண சட்ட உரிமையா வச்சிருவாங்க. எதுல மாத்துவாங்கன்னா 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1978ல மாத்துவாங்க. அது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ரிட்டன் டாக்குமெண்டேஷன் வித் ஜுடிஷியரி சீல், ரிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீதி பேராணை. அதாவது யூகேல இருந்தும் அந்த நீதி பேராணை வாங்கி இருப்போம், பாரோ பண்ணியிருப்போம். ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல் 13, அது வந்து நம்ம யூஎஸ்ஏல இருந்து வாங்கியிருப்போம். மொத்தம் 5 வகையான நீதி பேராணை இருக்கும், ரிட் இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ், மாண்டமஸ், பிராகிவிசன்,
செக்யூரரி கியூ வாரண்ட்னு சொல்லுவாங்க. இல்ல ஹேபியஸ் கார்பஸை பொறுத்தளவுல ஆட்கொணர்வு நீதி பேராணை, மேண்டமஸ்னா செயலுறுத்தும் நீதி பேராணை, இல்லாட்டா கட்டளை உறுத்தும் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பிராகிபிசன்னா தடையுறுத்தும் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. செக்யூரரினா ஆவண கேட்பு நீதி பேராணை, கியூ வாரண்டோனா தகுதி முறை வினவும் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது ஆர்டிகல் 32 ஒருத்தவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்ட டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டை அணுகிக்கிறலாம். சரிங்களா? இதைத்தான் இந்திய அரசியலமைப்புல இதயம் மற்றும் ஆன்மா ஆர்டிகல் 32 தான் அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 37 போயிட்டீங்கன்னா டிபிஎஸ்பிக்கு போயிடும். 37 அதிகமா எக்ஸாம்ல கேட்கறாங்க. டிபிஎஸ்பி ஆர் நாட் லீகலி என்ஃபோர்சிபிள் பை கோர்ட். நீதிமன்றத்தால் சட்ட ரீதியாக டிபிஎஸ்பி செயல்படுத்த முடியாது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது ஆர்டிகல் 42 மேட்டர்னிட்டி பெனிஃபிட். ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம். ஆர்டிகல் 45 நம்ம முன்னாடி சொன்னா எஜுகேஷன் 0 to 6 years ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்து ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. நீதித்துறை நிர்வாகத்துறையும் பிரிக்கிறது. ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 51AK ஆக்சுவலா 51ல ஃபுல்லாவே படிக்கணும். 51Aல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஏன்னா இது முதலாக அரசியலமைப்பு வரும்போது இது இருக்காது. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல புதுசா சேர்ப்பாங்க. ஃபொரன்சிக் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல இந்திரா காந்தி அரசாங்கத்தில். ஆனா எஜுகேஷன் மட்டும் வருமா கமிட்டி ரிப்போர்ட்ல சேர்ப்பாங்க. அப்ப இதுல ஏ என்ன அரசியலமைப்பு பாதுகாக்கணும், பி என்ன போர்ல ஈடுபட்ட வீரர்களுடைய தியாகங்களை பாராட்டணும், சி என்ன இந்தியாவுடைய பலதரப்பட்ட கலாச்சார உணர்வை பாதுகாக்கணும், டி என்ன தேசிய சேவை புரியறதுக்கு தயாரா இருக்கணும், இ என்ன பெண்ணியத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க, எஃப் என்ன காம்போசிட் கல்ச்சரை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க, ஜி என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய புவியியல் வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க, ஹெச் என்ன மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. கடமை இதுனா. ஐ என்ன நம்மளுடைய அரசு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. ஜே என்ன சயின்டிபிக் டெம்பர், அதாவது நம்ம இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்காக தான் நம்ம செயல்படணும்னு சொல்லியிருப்பாங்க. கே என்ன கல்வி எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கக்கூடியது. அதுல எல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் 51AK அது ரொம்ப முக்கியம். அடுத்து ஆர்டிகல் 53 யூனியன் கவர்மெண்ட்ல குடியரசுத் தலைவர் சம்பந்தமா அவருடைய செயலாட்சி அதிகாரம் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய செயலாட்சி அதிகாரம் எந்த ஆர்டிகல்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்டிகல் 53. அடுத்து அவருடைய எலெக்ஷன் மேனர் ஆஃப் எலெக்ஷன் 54 எலெக்ஷனை பத்தி சொல்லும். மேனர் ஆஃப் எலெக்ஷன் 55 பத்தி சொல்லும். 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன் தேர்தல் முறையை பத்தி சொல்லும். அயர்லாந்துல இருந்து வாங்கியிருப்பாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன் 3 டைப்ல நடக்கும். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சொல்லுவாங்க. ப்ரிஃபரன்சியல் ஓட்டிங் முன்னுரிமை வாக்கு. 3வது சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்டிங் ஒற்றை மாற்று சாரல வாக்கு முறைன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 61 ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய செயல்முறையை பத்தி சொல்லியிருப்பாங்க 61. ஆர்டிகல் 63 குடியரசு துணைத் தலைவரை பத்தி இருக்கும். ஆர்டிகல் 72 பார்டனிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம். சரிங்களா? பார்டன். அதே மாதிரி ரெமிஷன், ரெப்ரைவ், ரெஸ்பைட், கம்யூட்டேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து ஆர்டிகல் 74 எய்ட் அண்ட் அட்வைஸ் டு த பிரசிடென்ட் பை தி பிரைம் மினிஸ்டர் ஹெட்டட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அதாவது பிரதமரை தலைமையிலான கொண்ட அமைச்சரவையானது குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்குதல். 74. ஆர்டிகல் 75 பிரைம் மினிஸ்டரையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரையும் பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றது பத்தி சொல்லும். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை யாரு பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவார். 50% ஆஃப் லோக்சபா தான் இருக்கணும் உறுப்பினர்கள். 15% லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, லோக்சபா மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய 15% உறுப்பினர்கள் அந்த அளவுக்கு தான் மினிஸ்ட்ரி இருக்கணும். 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003ல சொல்லியிருப்பாங்க. அது சம்பந்தமா ஸ்டேட்லயும் அப்படிதான். ஓகே. அடுத்து ஆர்டிகல் 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்குரைஞர். இதுல என்னன்னா அவருக்கு எந்த டென்யூர் என்னன்னு சொல்லி அரசியலமைப்புல சொல்லியிருக்க மாட்டாங்க. டென்யூர் இவர் எல்லா கோர்ட்லயும் கலந்துக்கிறலாம், வாதாடலாம்,
லோக்சபால கலந்துக்கலாம், ராஜ்யசபால கலந்துக்கலாம், ஜாயிண்ட் சிட்டிங்ல கலந்துக்கலாம். ஓட்டிங் ரைட்ஸ் ஒரு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆர்டிகல் 78 பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட் அவருடைய கடமைகள் பத்தி சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 78. அடுத்து 21வது ஆர்டிகல் 80 ராஜ்யசபா பத்தி சொல்லக்கூடியது. ராஜ்யசபா மாநிலங்களவை இருக்கலாம், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க, அப்பர் ஹவுஸ் சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நியமனம் 12 பேர் நியமனம் பண்றாங்க. பிரசிடென்ட் நியமனம் பண்ணுவார்ல 12 பேர். இதெல்லாம் அந்த ஆர்டிகல் 80 சொல்லக்கூடியது. ஆர்டிகல் 81 லோக்சபா பத்தி சொல்லக்கூடியது. மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோயர் ஹவுஸ், கீழவை அப்படின்னா இருக்கிறது. அடுத்து ஆர்டிகல் 23வது ஆர்டிகல் 93 லோக்சபா ஸ்பீக்கர் பத்தி சொல்லும். மக்களவை சபாநாயகர் பத்தி சொல்லும். அவருக்கு இருக்கக்கூடிய பவர்னா என்ன, டெபுட்டி ஸ்பீக்கர்னா என்ன, டெம்பரரி ஸ்பீக்கர்னா என்ன, புரோட் ஸ்பீக்கர்னா என்ன, தற்காலிக சபாநாயகர்னு சொல்லுவாங்களா, அது சம்பந்தமா சொல்றது ஆர்டிகல் 93. ஆர்டிகல் 102 சொல்லும். ஒன்று காஸ்டிங் ஓட்டு சமநிலை வாக்கு, இன்னொன்று கோரம் குறைந்தபட்ச வருகை பதிவு. காஸ்டிங் ஓட்டுனா இப்போ லோக்சபால ஏதோ ஒன்று ஓட்டிங்ஸ் விடுறாங்க, 200 பேர் இருக்காங்க, அதுல 100 பேர் எஸ்ன்னு சொல்றாங்க, 100 பேர் நோன்னு சொல்றாங்க. ஈக்குவலா அப்படி இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல லோக்சபா ஸ்பீக்கருக்கு ஓட்டிங் ரைட் வந்துடும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஒரு ஓட்டு போட முடியாது. ஓட்டை வாக்குக்கு விட்டோன்னே நான் எஸ் சொல்றேன் அப்படின்னு கை தூக்க முடியாது. ஈக்குவலா இருந்தா அந்த நேரத்துல லோக்சபா ஸ்பீக்கருக்கு பவர் போகும். டாப் மோஸ்ட் பவர் ஆஃப் இந்தியா காஸ்டிங் ஓட்ல யாருக்குன்னா லோக்சபா ஸ்பீக்கர். பாட்டம் மோஸ்ட் பவர் காஸ்டிங் ஓட்ல யாருக்குன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட், வில்லேஜ் பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இருக்கும். கோரம் குறைந்தபட்ச வருகை பதிவுன்னு சொல்லுவாங்க. அவைக்கு 10ல் 1 பங்கு உறுப்பினராக ஒரு அவைக்கு வந்துடணும். அப்படி ஒருவேளை வரல அப்படின்னா அந்த அவை செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபாக்கு அப்படித்தான், ராஜ்யசபாக்கு அப்படித்தான், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அப்படித்தான், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்படித்தான், மற்ற மீட்டிங் எல்லாத்துக்கும் கோரம் சொல்லக்கூடியதுன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த கோரம் என்பது கிராம சபைக்கு மட்டும் வேறுபடும். கிராம சபை இருக்குல்ல, அதற்கு மட்டும் கோரம் வேறுபடும். 500 பேர் வரைக்கும் இருந்தா எத்தனை, 500ல இருந்து 3000 பேர் வரைக்கும் இருந்தா எத்தனை, 500 பேர் வரைக்கும் இருந்தா 50 பேர் கலந்துக்கலாம். 500 பேர்ல இருந்து 3000 பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய அதுதான் இருக்கும். மேக்சிமம் பஞ்சாயத்து அதான் இருக்கும். 100 பேர் கலந்துக்கிட்டா போதும். அதுல 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதுல மொத்த உறுப்பினர்கள்ல 10ல் 1 பங்கு உறுப்பினர் கலந்துக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? 3000ல இருந்து அடுத்து 5000, அடுத்து 5000ல இருந்து 7000, 7000ல இருந்து 10,000 அந்த மாதிரி கிரைட்டேரியா பிரிச்சிருப்பாங்க. ஆனா கிராம பஞ்சாயத்து அதிகபட்சம் 1500, 2000 தாண்டாது. இப்போ குறைந்தபட்சம் 100 பேர் இருந்தா போதும். அடுத்து 25வது ஆர்டிகல் 108 ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தின் கூட்டு அமர்வு 108 டெட்லாக் பிட்வீன் 2 ஹவுசஸ் சொல்லுவாங்க. 2 அவைகளுக்கு இடையே, அதாவது லோக்சபா ராஜ்யசபாக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டுவாங்க. ஆஸ்திரேலியால வந்து இதை எடுத்திருப்பாங்க. சோர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிறோம். எந்தெந்த நாட்டில் என்னென்ன எடுத்தாங்கன்னு சொல்லி அதுல வந்து கேள்வி கேட்பாங்க. ஆஸ்திரேலியா இருந்து எடுத்திருப்பாங்க ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங் அழைப்பு விடுறது குடியரசுத் தலைவர். ஜாயிண்ட் சிட்டிங் தலைமை தாங்கிறது லோக்சபா ஸ்பீக்கர். ஜாயிண்ட் சிட்டிங்க்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். ஜாயிண்ட் சிட்டிங் ஸ்டேட்ல கிடையாது, கூட்டமர்வு மாநிலத்துல கிடையாது. அடுத்து 110 மணி பில், பண மசோதான்னு சொல்லுவாங்க. 110 பண மசோதாவா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய இறுதி அதிகாரம் யாருக்கு இருக்கும்னா லோக்சபா ஸ்பீக்கருக்கு இருக்கும். எக்ஸாம்ல கேட்பாங்க. 27 ஆர்டிகல் 112 ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் இருக்குல்ல அதான். ஆர்டிகல் 117 பினான்சியல் பில். பினான்சியல் பில்ல 2 கான்செப்ட் இருக்கு. ஆர்டிகல் 117 சப் கிளாஸ் 1 பாத்தீங்கன்னா பினான்சியல் பில் 1. ஆர்டிகல் 117 சப் கிளாஸ் 3 பாத்தீங்கன்னா அது பினான்சியல் பில் 2. ஓகே, நிதி மசோதான்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 123 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பத்தி சொல்றது ஆர்டிகல் 123. அடுத்து 30வது ஆர்டிகல் 131 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய உண்மை அதிகார வரம்பு. டைரக்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாதிக்கப்படுறவங்க சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. 2 மாநிலத்துக்கு இடையில ஃபைட்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நடத்தும். ஒரு மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்போசிட்ல இருந்தா சுப்ரீம் கோர்ட் நடத்தும். ஒரு மாநிலம் ஒரு சென்டர் ஒரு சைடு, இன்னொரு சைடு இன்னொரு ஸ்டேட் இருந்தாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் போகும். அதான் உண்மை அதிகார வரம்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீட்டு அதிகார வரம்புன்னு சொல்லக்கூடியது 3 விதமா பிரிப்பாங்க. ஆர்டிகல் 132, ஆர்டிகல் 133, ஆர்டிகல் 134. இதுல 132 பொறுத்துள்ள கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ், அரசியலமைப்பு சார்ந்த வழக்குகளுக்கு அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன். சிவில் கேஸ் இருக்குன்னா அதுக்கு 133.
கிரிமினல் கேஸ் இருக்குன்னா அதுக்கு 134, அதுக்கு 134. அடுத்து 33, 34வது ஆர்டிகல் 136 எஸ்எல்பி, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்லுவாங்க, சிறப்பு விடுப்பு அனுமதி மனு. 143 அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை அதிகார வரும். பிரசிடென்ட் ஏதோ ஒன்று தெரில அப்படின்னா யார்கிட்ட, சுப்ரீம் கோர்ட்டு அட்வைஸ் கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் அதுக்கு கொடுப்பாங்க. அந்த அட்வைஸை பிரசிடென்ட் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம், கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஒருவேளை ஜனவரி 26, 1950க்கு முன்னாடி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அது பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தகவல் கேட்கிறாருன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏதோ ஒன்று அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை கட்டாயம் பிரசிடென்ட் கேட்டு தான் ஆகணும். அது 148 பொறுத்தளவுல சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, கணக்காயர் மற்றும் இந்திய தலைமை தணிக்கைத்துறை அதிகாரி, அவருடைய அப்பாயின்மெண்ட், அவருடைய நியமனத்தை பத்தி சொல்லும். பிரைம் மினிஸ்டருடைய ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை அடிப்படையில் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். 149 சிஏஜி இருக்கக்கூடிய டியூட்டிஸ், கடமை, அவருக்கு இருக்கக்கூடிய கடமை என்னென்ன கடமை இருக்கு அது இருக்கும். 38 ஆர்டிகல் 150 சிஏஜி இருக்கக்கூடிய செயல்பாடுகள். 151 சிஏஜி உடைய ரிப்போர்ட் எப்படினாலும் கேட்கலாம். சிஏஜி உடைய அறிக்கை பற்றி சொல்லக்கூடிய சரத் 151. சிஏஜி உடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் பத்தி சொல்றது ஆர்டிகல் 150. அடுத்து ஆர்டிகல் 155 பாத்தீங்கன்னா கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்றது, ஆளுநருடைய நியமனம் பத்தி சொல்றது. ஆளுநர் நியமனம் பத்தி சொல்றது எது? ஆர்டிகல் 155. ஆர்டிகல் 155 கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லு. அடுத்து ஆர்டிகல் 161 பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர், ஆளுநருடைய மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடியது. அவருக்கு 72, இவருக்கு 161. ஆர்டிகல் 163 எய்ட் அண்ட் அட்வைஸ் டு த கவர்னர் பை த சீஃப் மினிஸ்டர் ஹெட்டட் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அதாவது முதலமைச்சரை தலைமையாக கொண்ட அமைச்சரவையானது ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்குதல் சொல்லுவாங்க. 163 அந்த சிஎம் அவருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்கள அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா கவர்னர். அது 164ல சொல்லுவாங்க. 164 அரசியல் அமைப்புல சொல்லுது. 165னா 76 வந்து அட்டார்னி ஜெனரல், 165 அட்வொகேட் ஜெனரல் ஃபார் ஸ்டேட். 169 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு மாநிலத்தில் கிரியேட் பண்றதுக்கு, அபாலிஷ் பண்றதுக்கு, இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாராளுமன்றத்துக்கு. ஆர்டிகல் 200 அதாவது கவர்னர் ரோல், ஒரு மசோதா மீது ஆளுநருக்கு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு அது சம்பந்தமா சொல்றது ஆர்டிகல் 200. ஒருவேளை ஆளுநர் அந்த பில்ல பிரசிடென்டுடைய ரெக்கமெண்டேஷன் ரீகன்சிடர் பண்றதுக்காக பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்னா அப்ப பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கு அது சொல்றது 201. ஓகேவா? அடுத்து ஆர்டிகல் 213 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் கவர்னர், அவருக்கு 123 பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர்னா அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் ஆர்டிகல் 123. இதே ஆளுநர்னா அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் 213. அடுத்து 231 அதாவது 2 மாநிலத்துக்கோ இல்ல 3 மாநிலத்துக்கோ, 2 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கோ, ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கோ காமனா பொதுவான ஒரு ஹைகோர்ட்டை பாராளுமன்றம் நிரூபிக்கிறலாம் 231 சொல்லுவாங்க. 247 243 பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா சொல்றது. இதுல நீங்க சப் கிளாஸா படிக்கணும். 243ல ஏ என்ன சொல்லும்? கிராம சபை பத்தி சொல்லும். 243ல பி என்ன சொல்லும்? டியர் சிஸ்டம், 2 டியர் சிஸ்டமா 3 டியர் சிஸ்டமா, 2 அடுக்கு பஞ்சாயத்து 3 அடுக்கு பஞ்சாயத்து கான்செப்ட். சி கான்ஸ்டியூஷன், ஒரு கிராம பஞ்சாயத்து எப்படி இருக்கணும், ஒரு வட்டார யூனியன் பஞ்சாயத்து எப்படி இருக்கணும், மாவட்ட பஞ்சாயத்து எப்படி இருக்கணும், அதை பத்தி சொல்றது 243C. 243Dனா ரிசர்வேஷன், ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் விமன் ரிசர்வேஷன். விமன் அவங்களுக்கு 33% கட்டாயம் கொடுக்கணும்னு அரசியல் அமைப்புல இருக்கு. நம்முடைய தமிழகத்துல 50% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. ஷெட்யூல்டு காஸ்ட்க்கும் ஷெட்யூல்டு ட்ரைபலுக்கும் there is no percentage reservation in பஞ்சாயத்து ராஜ். சதவிகித அடிப்படையிலான இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் பேரு ரொட்டேஷனல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, சுழற்சி முறை இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது டி. ஈனா டென்யூர் பத்தி சொல்லும், 5 வருஷம். எஃப்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி சொல்லும். ஜீனா ஃபங்க்ஷன் பத்தி சொல்லும், பஞ்சாயத்து ராஜுடைய ஃபங்க்ஷன் பத்தி சொல்லும். ஹெச்னா டாக்ஸ் சம்பந்தமா வரும். ஐனா ஃபினான்ஸ் கமிஷன், ரொம்ப முக்கியம். 243I ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்.
243Jனா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் பத்தி வரும். 243K எலெக்ஷன் பத்தி வரும். 243L யூனியன் பிரதேசத்துல பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா சொல்றது. 243M நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம்ல இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் செல்லுபடி ஆகாது, அங்க பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க. 243N ஒரு வருஷத்துக்குள்ள அந்தந்த மாநிலம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நிறைவேற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 243N 243O court does not interference with the electoral matters of பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்க 243O. அடுத்து 246 டிவிஷன் ஆஃப் பவர், அதாவது டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆர்டிகல் 248 ரெசிடியூரி பவர், எஞ்சி அதிகாரம். இது மூணுலயுமே இல்லாதது ரெசிடியூரி பவர்னு சொல்லுவாங்க, எஞ்சி அதிகாரம். இந்த ரெசிடியூரி பவர் தான் சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும்னா சுப்ரீம் கோர்ட். ஒன்ஸ் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல கிடையாது, இது ரெசிடியூரி பவர் தான் சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாராளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை போயிடும், அவங்களுக்கு போயிடும். அடுத்து 249 நேஷனல் இம்பார்ட்டன்ட், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குதுன்னா பாராளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை. பார்லிமெண்ட் கேன் லெஜிஸ்லேட் a subject regarding with the state list during the national important subject னு சொல்லுவாங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த, இப்போ அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு, அது சம்பந்தமா பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றுறது. ராஜ்யசபால தான் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் கொண்டு வருவாங்க, அதன் மூலியமா சட்டம் நிறைவேற்றம் பண்ணுவாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ அது சம்பந்தமா சட்டம் நிறைவேற்றோம்னா ராஜ்யசபால ரெசல்யூஷன் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் கொண்டு வந்து அதை லோக்சபா ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றுவாங்க. 249. அடுத்த ஆர்டிகல் 250 பொறுத்தளவுல நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் லிஸ்ட், அதாவது பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் a law from state list during the national emergency சொல்லுவாங்க. தேசிய அவசர நிலை பிரகடனத்தின் போது மாநில பட்டியலில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றக்கூடிய உரிமை. நேஷனல் எமர்ஜென்சி அப்ப ஸ்டேட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்டா சேஞ்ச் ஆயிரும். ஸ்டேட் எமர்ஜென்சி அப்ப ஸ்டேட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்டா சேஞ்ச் ஆயிரும். ஓகே. 262 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான குழுன்னு சொல்லுவாங்க, மாநிலங்களுக்கு இடையேயான குழுன்னு சொல்லுவாங்க. மே 28, 1990 தான் உருவாக்குவாங்க. ஆர்டிகல் 268, 269, 270 இது மூணும் படிச்சுக்கணும். டாக்ஸ் லெவி பண்றது, டாக்ஸை கலெக்ட் பண்றது, டாக்ஸ் அப்ரோப்ரியேட் பண்றது. 268 எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மூணுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேவா? இப்ப மேல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்றாங்க, பயன்படுத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட். 269ல சென்ட்ரல் கவர்மெண்டே கலெக்ட் பண்றாங்க, பயன்படுத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட். 270ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, மத்திய அரசால் வரி நிர்ணயம் செய்யப்பட்டு, சரிங்களா, மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு, மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு, மத்திய அரசால் வரி வசூலிக்கப்பட்டு மாநில அரசு பயன்படுத்துவது எந்த ஆர்டிகல்னு சொல்லி கேட்பாங்க. 269. மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு மாநில அரசால் வரி வசூல் செய்யப்பட்டு மாநில அரசு பயன்படுத்துவது 268. மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு மத்திய அரசால் வரி வசூல் செய்யப்பட்டு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பயன்படுத்துவது 270 அப்படி கேட்பாங்க. ஓகேவா? இதான் அந்த 268, 269, 270. அடுத்து 275 ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் இன் எய்ட், சட்டப்பூர்வ மானிய உதவின்னு சொல்லுவாங்க. 280 ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், எக்ஸாம்ல கேட்பாங்க. 282 டிஸ்கிரிஷனரி கிராண்ட் இன் எய்ட், விருப்ப ரீதியிலான மானிய உதவின்னு சொல்லுவாங்க. 282. ஆர்டிகல் 312 ஆல் இந்தியா சர்வீஸ் உருவாக்கலாம், ராஜ்யசபா பாராளுமன்றம் நினைச்சா உருவாக்கலாம். ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அப்படித்தானே உருவாக்கி இருப்பாங்க. ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் அவருடைய ஃபங்க்ஷன் பத்தி சொல்லும். 324 இருந்து 329 வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் பத்தி சொல்லும். 324 எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபங்க்ஷன் வந்துடும். 325 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேஸ், ரிலீஜன், காஸ்ட்,
செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் எடுப்பில் யாரையும் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு. 326 வந்து நான் அதில் எழுதியிருப்பேன் பாருங்க. யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், வயது வந்தோர், உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்லுவாங்க. 18 வயசு உங்களுக்கு தாண்டிடுச்சுன்னா நீங்க ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்துடும். 66 ஆர்டிகல் 330, ஆர்டிகல் 331, ஆர்டிகல் 332, ஆர்டிகல் 333 எல்லாமே ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 330 என்ன சொல்லுவாங்கன்னா, லோக்சபால ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைபல் ரிசர்வேஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. மொத்தம் தற்போது 131 சீட் இருக்கு ரிசர்வேஷன்ல. 84 சீட்டு ஸ்கெடியூல்டு காஸ்ட், 47 சீட்டு ஸ்கெடியூல்டு ட்ரைபலுக்கு இருக்கு. 330 ஏன்னு சொல்லுவாங்க, விமன் ரிசர்வேஷன் இன் லோக்சபா. 331 என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாமினேஷன் லோக்சபா இதை எடுத்துட்டாங்க. 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் அதை எடுத்துட்டாங்க, தற்போது கிடையாது, இருந்தாலும் படிச்சுக்கிறேன். ஆர்டிகல் 332 எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 332 ஏ விமன் ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது அது வந்து லோக்சபா, இது வந்து மாநில சட்டப்பேரவையில பட்டியலின மற்றும் பழங்குடியின இடஒதுக்கீடு. ஓகேவா? இப்ப பெண்களுக்கு 33% அடுத்த சென்சஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒதுக்குவாங்க. இப்ப குறிப்பா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 46 சீட்டு இடஒதுக்கீடு. 46ல 44 சீட்டு ஸ்கெடியூல்டு காஸ்டுக்கு, 2 சீட்டு ஸ்கெடியூல்டு ட்ரைபலுக்கு. ஏற்காடு, சேந்தமங்கலம் அந்த 2 தொகுதி ஸ்கெடியூல்டு ட்ரைபலுக்கு இருக்கும் தமிழ்நாட்டில். ஆர்டிகல் 333 ஆங்கிலோ இந்தியன்ஸ் நாமினேஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இதுவும் எடுத்துட்டாங்க. ஆர்டிகல் 331, 333 ரெண்டுமே எடுத்துட்டாங்க. அடுத்து 338, 338A, 338B நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்டேட் ஸ்கெடியூல்டு காஸ்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல்டு ட்ரைபல், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ். அதாவது 102 அடிப்படையில், 102 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் பேக்வேர்டு கிளாஸுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்கல்ல, அதான் 338ல சேர்த்திருப்பாங்க. அடுத்து 71 இன்னும் ஒரு 5 இருக்கா. ஆர்டிகல் 343 அதாவது ஹிந்தி அபிஷியல் லாங்குவேஜா சேர்ப்பாங்க, தேவநாகரி ஸ்கிரிப்ட் டைப்பான ஹிந்தி. 352 நேஷனல் எமர்ஜென்சி. 356 அல்லது 365 பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநில நிதி நெருக்கடி, அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் சொல்லுவாங்க, ரெண்டுமே வரும். 365 நீங்க படிக்கணும்னா 256, 257, 258 படிக்கணும். சரிங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் gives direction to state government executive சொல்லுவாங்க. மத்திய அரசின் செயலாட்சிக்குழு மாநில அரசின் செயலாட்சிகளுக்கு வழங்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை. 257 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் gives direction to state government executive especially for communication, railway, national the language related, official language related, national highway related சொல்லக்கூடியது. இது ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் அதை வாட்ச் பண்ணுவாங்க, அதை ரிப்போர்ட்டா கொடுக்கிறது 365. ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணாட்டினா 356 ஸ்டேட் எமர்ஜென்சி போடுவாங்க. லாஸ்ட் 2 என்னன்னா ஆர்டிகல் 360 பினான்சியல் எமர்ஜென்சி, இது வரைக்கும் இந்தியாவில் போட்டது கிடையாது பினான்சியல் எமர்ஜென்சி. ஆர்டிகல் 370 என்னன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு காஷ்மீர், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு காஷ்மீர். இந்த வீடியோல நம்ம மொத்தம் 75 ஆர்டிகல் நான் உங்களுக்கு ஒன்னொன்னா எழுதியிருப்பேன். 75 ஆர்டிகல் இருந்தாலும் நான் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு நான் ஒரு 30 ஆர்டிகளுக்கு மேலேயே சொல்லியிருப்பேன். சப்போஸ் இது ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா இது ரீகால் பண்ணிக்கிறேங்க, படிக்காத நண்பர்கள் படிச்சுக்கிறேங்க, இல்ல இதை தாண்டி நான் ஒரு 40-50 எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமா படிங்க. இல்லை இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா எழுதிருங்க, தயவு செஞ்சு எழுதி படிங்க. ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோ வேற எதுனா உங்களுக்கு வேணும், எந்த டாபிக் ரிலேட்டடா வேணும், ஏன்னா நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க முக்கியமான ஆர்டிகல் ஒரு வீடியோ போடுங்கணும். இது மாதிரியா வேற எந்த டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோ வேணுமோ கட்டாயம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளாஸா கொண்டு வர்றேன். ஓகே, அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.